சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் கையில் எடுத்த அதிகாரம் அதிமுகவின் நிலைமை என்ன என்பதை பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவில்தான் இருக்கிறது. செப்டம்பர் மாதம் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை அதிகாரப்பூர்வமாக மக்கள் மத்தியில் அறிவிக்கும் பட்சத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் சுயேட்சையாகவோ அல்லது கூட்டணியாகவோ தனி பெரும்பான்மையுடன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளை தமிழக மக்களும் அதிமுகவின் தொண்டர்களும் கொடுக்குமையானால் ஓபிஎஸ் அவர்களது அதிகாரம்தான் முதல்வராக யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை தலைகீழாக மாறும். இதற்கு நாம் உறுதியாக கூறுவது என்னவென்றால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஏன் தமிழகத்தில் 4 முனை போட்டி என்பது கூறப்படுகிறது. இந்த 4 முனை போட்டி என்பது இதுவரை அல்லாத சட்டசபை தேர்தலாகத்தான் தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி யாருடன் வைக்கிறாரோ அதில் 14 தொகுதிகள் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் அவர்கள் அவரது ஆதரவாளர்கள் களம் கண்டால் பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் வெற்றியடைந்தால் முதல்வராக வரவேண்டியது யார் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் கொடுக்கின்ற அதிகாரம்தான் மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்த வரவேற்பையும் பெறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை முழுமையாக ஓபிஎஸ் அவர்கள் செய்துவிடக்கூடாது என்றால் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும். இல்லை என்றால் அது அதிமுகவிற்குத்தான் பாதகமாகவே மாறும் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டாலும் சரி, அவரை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தாலும் சரி, அவர் ஒருபோதும் அதிமுகவை விட்டு விலக மாட்டார். அதாவது தொண்டர்களது மனதில் எப்பொழுதுமே அவர் இருக்கிறார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள்தான் அதிமுகவின் அதிகாரம் படைத்த நபர் என்பதையும் தற்பொழுது நம்மால் பார்க்கவும் முடிகிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை ஒட்டுமொத்த தமிழகத்தில் கொண்டு வரலாமா? செப்டம்பர் மாதத்தில் மாநாடு என்பது இறுதிக்கட்ட நடவடிக்கையாகவும் அதற்கான முயற்சியும் செய்யப்பட்டு வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதை விட புதிய கட்சியை ஆரம்பித்து அதிகாரத்தை முதல்வராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கொடுக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.